வெல்கம் டு விவா இங்கிலீஷ். இந்த வீடியோவில் தினசரி வாக்கியங்கள் நம்ம பார்க்க போகிறோம் வித் சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் இன் த எண்ட். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பழக்க தோஷத்தில் செஞ்சிட்டேன் எப்படி சொல்வீங்க? இதுக்கு இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட். ஐவ் டன் இட் ஃப்ரம் ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட். ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனலில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு புக் ஃபார்மேட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. பிஸியாக இருக்கிற மாதிரி நடிக்கிறியா எப்படி கேட்பீங்க? ஆர் யூ பிரிட்டெண்டிங் டு பி பிஸி? இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நிறையா மாற்றி கேட்டுக்கலாம். பிரிட்டெண்டிங் டு பி. அவங்கிட்ட என்ன சொல்கிறது? அவங்கிட்ட என்ன சொல்ல? வாட் டு டெல் ஹிம். ரொம்ப சிம்பிள். வாட் டு டெல் ஹிம். ஒரு மெசேஜ் ஆச்சும் நீ அனுப்பு எப்படி கேட்கலாம்? Send a message at least. ஒரே முடக்கில் குடிச்சிடு. சிம்பிள். Drink in one gulp. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஃப்ரேஸ் in one gulp. இந்த 3 வேர்டு ஒரே முடக்கில். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யலை. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். சிம்பிள். யூ டிடன்ட் டூ ஆஸ் ஐ சேட். என்ன விரட்டி விட்டுட்டாங்க, துரத்தி அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரியெல்லாம் சொல்வோம். தே கிக்ட் மீ அவுட். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். I won't say anything. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. ஒரு மாதிரி விரக்தியாக நம்ம சொல்லுவோம். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். I won't say anything more. ஸோ எண்டில் மோர் நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த மீனிங் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்களே பார்த்துக்கங்க. You take care of it yourselves. ஒவ்வொருத்தரா மாறி மாறி செய்யுங்க. Take turns doing it. இங்கிலீஷில் take turns அப்படின்னா மாறி மாறி அந்த அர்த்தம் கிடைக்கும். எதுவுமே தானா நடக்காது. Nothing happens by itself. தானாகவே, by itself. இது எல்லாமே அவங்களால தாங்க. எப்படி சொல்லலாம்? It's all because of them. நான் அமைதியாவே சைலண்டாக இருந்துக்கிறேன். I would rather be silent. இங்கே rather தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். I would rather be silent. வருஷா வருஷம் இது நடக்கும், நடைபெறும். It takes place every year. மாசம் முழுசும் இது நடக்கும், இல்லைன்னா நடைபெறும். It takes place throughout the month. Throughout the month. மாசம் முழுசும். யாருன்னு தெரியல. I don't know who. யாரு செஞ்சாங்கன்னு தெரியல. I don't know who did it.
முன்னாடியெல்லாம் அங்கே போவேங்க. இதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் யூஸ் டு இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும். ஐ யூஸ் டு கோ தேர் பிஃபோர். எனக்கு அப்படி தெரியுது. இட் சீம்ஸ் டு மீ லைக் தட். அவன் முன்னாடி மாதிரி இல்லைங்க, அதாவது மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். He is not what he used to be. நீ செய்யறத நான் செய்ய மாட்டேன். I won't do what you do. இதை செய்ய எவ்வளோ நேரம் எடுத்துச்சு? எவ்வளோ நேரம் ஆச்சு? How long did it take to do it? இதை செய்ய எவ்வளோ நேரம் எடுக்கும்? அதை எப்படி கேட்கலாம்? How long will it take to do it? உன் கைக்கு என்னாச்சு? What's wrong with your hand? என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. You got me wrong. சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. Try to get what I say. அவனுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. I don't know whether he understands it or not. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது வெதர் ஸ்ட்ரக்சர். ஐ டோன்ட் நோ வெதர் அப்படின்னு நீங்கள் ஒரு செட்டாக யூஸ் பண்ணிவிட்டு சப்ஜெக்டை சொல்லிவிட்டு ஆர் நாட் அதை ஆட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஐ won't go to that extent and all. எந்த அளவுக்கு உனக்கு தெரியும்? To what extent do you know? லேட் ஆயிட்டு இருக்குங்க. இட்ஸ் கெட்டிங் லேட். உனக்கு அது கஷ்டமா இருந்தா இஃப் யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் இல்லைன்னா இஃப் யூ ஃபைண்ட் இட் ஹார்ட், உனக்கு அது கஷ்டமா இருந்தா ஸ்டாப் பண்ணிடு. இஃப் யூ ஃபைண்ட் இட் ஹார்ட், ஸ்டாப் இட். அது கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியலையே. It doesn't seem to be difficult. It doesn't seem to be. அது வலியை ஏற்படுத்தும். It will cause you pain. உனக்கு அது வலியை ஏற்படுத்தும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. I don't know what is going to happen. ஏத்துக்குவாரா இல்லையான்னு தெரியல. I don't know whether he will accept it or not. அவர் ஒத்துக்கலைன்னா என்ன பண்றது? What if he doesn't accept? இந்த வாரத்துக்குள்ள முடி. Finish it by this weekend. கடைசில மாட்டிட்டாங்க. Finally இல்லனா eventually he got caught. ஓகே, இப்போ டெஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்துடலாம். ஒவ்வொரு சென்டென்ஸையும் பாருங்கள், ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆன்சர்ஸ் நான் கொடுக்க போகிறேன். அதோடு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, எங்கே மிஸ் ஆச்சுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன், கடைசியில் நீ மாட்டிக்குவ. அவர் புரிஞ்சுக்கலனா என்ன பண்ணுறது? அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது.
முன்னாடியெல்லாம் இங்கே வருவேன். ஓகே, இந்த 4 சென்டென்ஸஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆன்சர்ஸ் விடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீ கடைசியில் மாட்டிக்குவ. எவென்ச்சுவலி யூ வில் கெட் காட். அவர் புரிஞ்சுக்கலன்னா என்ன பண்ணுறது? வாட் இஃப் he doesn't understand? அது கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியுது. It seems to be difficult. முன்னாடியெல்லாம் இங்கே வருவேன். I used to come here before. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த சேனல், என்னுடைய சேனல் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா புக் ஃபார்மேட்டில் இல்லைனா PDF ஃபார்மேட்டில் அட் லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.